தேவனுக்கே கடமும் மகிமையும் உண்டாதாக. இந்த வருடத்தின் முதல் ஆயத்த நாளிலே ஆயத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை வேதத்திலே தியாகம் செய்தவர்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் வசனங்களை தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள கர்த்தாவே, வேதத்திலே தியாகம் செய்த பிள்ளைகள் மூலமாக இந்த சத்தியத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு புதிய புதிய காரியங்களை கற்றுத்தர வேண்டுமாய் அதான் இயேசுவின் பேரால் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலே தியாகம் என்று பார்க்கிறோம். தியாகம் என்றால் என்ன? தியாகம் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு சாக்ரிஃபைஸ், பலி. இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், தற்தியாகம், தன்னையே தியாகம் பண்ணுவது. இன்னொரு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் சுய தியாகம். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்? பிதாவினிடமிருந்து பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இருக்கும் பொழுது கூட அவர் கொள்ளையாட்டின பொருளாக எண்ணாமல் நமக்காக பூமியிலே தன்னை தாமே அடிமை ரூபம் எடுத்தார். அவர் தம்முடைய வாழ்க்கையை தியாகத்துக்குள்ளாக அவர் வாழ்க்கை கடந்து சென்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தி உலகத்துக்கு தந்தள்ளி அன்பு கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து தியாகம் செய்திருக்கிறார். இத்தனை பிள்ளைகள் சத்தியத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார். தியாகம் என்றால் இன்னொரு விதமாக சொல்லப்படுது, அது துரத்தல், அது கைவிட்டு விடுதல் சொல்லலாம். அப்புறம் வேற அந்த தியாகம் என்று சொல்லும் பொழுது, தியாகம் என்று பார்க்கும் பொழுது நாடு, இனம், சமூகம், மொழி மற்றும் கலாச்சாரம் கொஞ்சம் உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபவர்கள் கூட நம்ம தியாகம் செய்வது என்று நம்ம சொல்லலாம். நம்ம கிறிஸ்தவ தியாகம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறார்? வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் நித்திய கிரீடத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அது அந்த நித்திய கிரீடம் எப்பொழுது கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மாத்திரமே அந்த தியாகத்தின் விளைவான பலன் நமக்கு கிடைக்கும். உடனே நமக்கு இப்ப கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. அந்த கிரீடத்தை ஆண்டவர் வரும்பொழுது வரைக்கும் பொறுமையாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு விதவை பெண்மணியானவள் ஒரு தியாகம் செய்வதை பார்க்க முடிகிறது. எலியா சம்பவத்திலே பார்க்கும்போது ஒன்று ராஜாக்களிலே சாரிபாத் விதவையானவள் தன்னுடைய உணவை தியாகம் செய்கிறாள். அவருடைய உணவை தியாகம் செய்கிறாள். ஒன்று ராஜாக்களிலே 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவமானது கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 13 இந்த சம்பவமானது அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று. இப்ப இந்த சம்பவமானது கர்த்தருடைய வார்த்தையை எலியா கொண்டாகி, நீ சீதோன் கிடைத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி உன்னை பார்த்துக் கொள்ளும்படியாக ஒரு பெண்மணியை, ஒரு விதவையை நான் அழைப்படுத்திருக்கிறேன். அதே விதமாக எலியாவானவர், கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் அந்த சாரிபாத்துக்கும் செல்கிறார், விதவையும் சந்திக்கிறாள். விதவையை சந்திக்கும் பொழுது அந்த பெண்மணியானவர் அவள் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். ஏன் விறகை பொறுக்கிறாள் என்று பார்க்கும் பொழுது அந்த அங்கே ஏற்பட்ட பஞ்சத்தினாலே அங்கே அவருடைய வீட்டிலே ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான், அந்த எண்ணெயும் அந்த மாவையும் அந்த எண்ணெயையும் அப்பம் சுட்டு சாப்பிடுவதற்கு அவள் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையிலே அவள் அது இப்படியாவது அந்த உணவு தான் அவளுக்கு இருக்கிறது. அவளிடம் இருப்பது அந்த கொஞ்சம் மாவும், ஒரு பிடி மாவும், கொஞ்சம் எண்ணெய் மாத்திரமே அந்த
பெண்மணியானவர்களிடம் இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து எலியா அங்கே வருகிறார். வந்து என்ன சொல்கிறார்? அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பார்த்தீங்களா, அந்த பெண்மணியானவள் அவங்க அந்த பெண்மணியின் நினைவெல்லாம் அந்த கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம இறந்து போய்விடலாம் நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த எலியா தீர்க்கதரிசியானவர் பயப்படாதே, நீ உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனால் முதலிலே அதில் ஒரு அடையை எனக்கு செய்து கொண்டு வா, பின்பு உனக்கும் ஒரு குமாரனுக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டார். அவளில் இருப்பது ஒரே ஒருபடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் அந்த அவள். ஆனால் அந்த பெண்மணியானவள் எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து உடனே அந்த ஒருபடி மாவையும் எண்ணெயும் முதலிலே ஒரு அடையை செய்து எலியாவுக்கு அங்கே போஷிக்கிற சம்பவத்தை பார்க்க முடியுது. அவருடைய உணவை அவள் தியாகம் செய்கிறாள். அதற்கு பின்பாக என்ன நடந்தது பார்க்கும் பொழுது அந்த எண்ணெய் மாவு என்ன செய்யவில்லை, பஞ்சகால தீரு மட்டும் அந்த எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. இந்த ஒரு தியாகத்தை அந்த பெண்மணியானவள் செய்தாள், கீழ்ப்படியும் செய்தாள். உடனே என்ன செய்தார், அவள் அந்த பஞ்சம் தீரு மட்டும் அந்த மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறைந்து போகவில்லை. உணவை தியாகம் செய்கிற ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம கூட சில நேரங்களில் நமக்கு இருக்க உணவை மற்றவர்கள் கொடுத்துட்டு நம்ம சில நேரங்களில் செஞ்சுக்கலாம் அப்படின்னாரு. சில நேரங்களில் மற்றவர்கள் கொடுத்துட்டு நம்ம அந்த மற்றவர்களுக்கு கவனிக்க விருந்தோம்பல் என்ற குணம் வந்து அந்த பெண்மணியாளர்களும் அதிகமாக காணப்பட்டது. அந்த விருந்தோம்பலும் அது ஒரு தியாகமாக தேவன் அந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு பரீட்சையை அந்த பெண்மணிக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த பரீட்சையிலே அந்த பெண்மணியானவள் வெற்றி பெற்றாள். அந்த விருந்தோம்பலானது ஆச்சரியமானதாக இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசமும் உதாரணத்துவமும் ஆச்சரியமாக பரிசீலிக்கப்பட்டது. கர்த்தர் அதற்கு தக்கபடி பரிசீலிப்பை அந்த பஞ்சம் தீர மட்டுமாக அந்த விருந்தோம்பலின் நல்ல குணத்துக்காக அவர் அநேக நாள் அவர் சாப்பிட்டார். அது மாத்திரமல்ல, அவர் வந்து நல்ல கிரியைகளின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று இந்த சமூகத்தை பார்க்கிறோம். அந்த விருந்தோம்பல் உணவை தியாகம் செய்கிற அந்த பெண்மணியானவள் அந்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை வெற்றி கொண்டாள். இன்னொரு சம்பவம் ஆபிரகாமை பார்க்கலாம். ஆபிரகாம் சம்பவத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகமம்  இந்த சம்பவமானது ஆதியாகமத்தை பார்க்கும்போது அவர் வந்து தன்னுடைய சொந்த மகனையே என்ன செய்கிறார், அவர் தியாகம் செய்வதை பார்க்க முடிகிறது. அவர் என்ன செய்கிறார், அவர் மோரியா மலைக்கு சென்று மோரியா தேசத்துக்கு சென்று அவர் என்ன செய்கிறார், அங்கே தன் மகனை கர்த்தர் பலியிட சொன்ன நிமித்தமாக ஒரு பதிலும் சொல்லாமல் ஒரு கேள்வி கேட்காமல் அநேக நாட்களுக்கு பிறந்த அந்த மகனே என்ன செய்கிறார், அவர் 22ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை படிங்க. அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் இந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது அப்பாவும் மகனும் மோரியா தேசத்துக்கு சென்று அங்குள்ள ஒரு மலைக்கு சென்று அதிகாலையிலே அவர்கள் கழுதையின் மேலே சேலம் கட்டி கொண்டு விறகுகளையும் தீவெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு வேலைக்காரனோடு செல்லும் பொழுது வேலைக்காரர்களை அந்த மலைக்கு கீழாக, மோரியா மலைக்கு கீழாக, தேசத்தின் மலைக்கு கீழாக நிற்க வைத்துவிட்டு நானும் என்னுடைய மகனும் மேலே செல்கிறோம், மேலேயே செய்துவிட்டு நாங்கள் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்று நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் மேலே மலைக்கு மேலே அவர்கள் செல்கிறார்கள். அப்பொழுது மேலே செல்லும் பொழுது மேலே 2 பேரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் மகன் ஈசாக்கு என்ன கேள்வி கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, ஆனால் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்ற ஒரு கேள்வியை
அந்த மகனானவர் தன்னுடைய தகப்பனிடத்திலே அவர் கேட்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு விசுவாசம் ஒரு வார்த்தையை அவரும் சொல்கிறார் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு நல்ல பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து வருவார் என்றார். நபர்கள் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாத்தீங்களா, ஆபிரகாம் வந்து ஒரு பலிபீடத்தை அந்த இடத்துல உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை ஈசாக்கை அதை வைத்து கட்டி வைத்து விடுகிறார். சிறு பையன், அவன் வாலிபனா இருந்திருக்கலாம், சிறு பையனா தான் இருக்கான். அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. ஆனால் அந்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கட்டையை வந்து கிடத்தி படுக்க வச்சு கெட்ட வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. தப்பித்துக் கொள்வதற்கான எந்த முயற்சியும் அவர் செய்யவில்லை. அதை என்ன சொல்றதுன்னா, அவருக்கு இருந்த பிளன் இருந்தது, ஈசாக்கு பிளன் இருந்தது, அவர் நினைச்சிருந்தா தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுமே அவர் செய்யவில்லை. அப்படியே என்ன செஞ்சார், அந்த கட்டையில போய் அப்பா கட்டும்பொழுது அப்படியே அமைதியாக படுத்து விட்டார். அந்த பலிபீடத்துக்கு மேல் அடிக்க கட்டையுமே அவனை கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை விட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்ப அந்த கத்தியை எடுப்பதற்கு கையை நீட்டுறான், மேல இருந்து அவன் நேரா நீட்டுறான். ஆனா அந்த மகனும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவரும் அமைதியா தான் இருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக புத்திரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்காக நீ இல்லை, சொந்த குமாரனையே நீ ஒப்பு கொடுத்ததுனால் தேவனுக்கு பயப்படுகிறவன் படைக்கிறவன் என்று கர்த்தரே சாட்சி சொல்வதை பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்த வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த ஆபிரகாம் வரும்போதே அந்த மகன்கிட்ட சொல்ற சம்பவம் தான் அங்கே நடக்கும். தேவன் அதை பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு தான் போனார். அதே மாதிரி அந்த அந்த மலையிலே ஒரு ஆட்டு கடா, அந்த ஒரு என்ன செய்யுது, கொம்புல குதிரையிலே மாட்டிட்டு இருக்குது. அந்த ஆட்டுக்கடா வந்து ஒரு குதிரையிலே மாட்டிக்கொண்டு அந்த அந்த ஆட்டு கடா வந்து அந்த இருக்குது. அப்புறம் அவர் சொன்னபடியே அங்கே ஒரு ஆட்டுக்கடா வச்சிருப்பாங்க. அவருடைய தேவன் பார்த்துக்கொள்வேன் சொன்ன விசுவாசம் ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். விசுவாசமான நம்பிக்கையான வார்த்தையை அவர் சொன்னார். அதே மாதிரி அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை அவர்கள் பிடித்தார். அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார் என்று இந்த வசனம் சொல்லி அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று அவர் அதற்கு பேரும் வைக்கிறார். பார்த்தீங்கன்னா இது ஒரு தியாகம். இவர் ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கார். சொந்த குமாரனையே தியாகம் செய்கிறார் அளவுக்கு அவருடைய விசுவாசம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. அதுவும் அநேக நாட்களுக்கு முன்பாக பிறந்த குழந்தை, ஒரே ஒரு மகனையும் கூட அவர் ஆண்டவருக்காக பலியிடுவதற்கும் ஒப்பு கொடுத்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. முதல்ல அந்த விதவை பெண்மணியானவள் அந்த உணவை அவள் தியாகம் செய்தால், இரண்டாவது நம்ம யாரை பார்க்கிறோம், குமாரனே ஆபிரகாம் வந்து தன் கர்த்தருக்காக தியாகம் செய்கிற ஒரு அனுபவத்தை நாம பார்க்க முடிகிறது. தியாகம் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு சம்பவம். இந்த திருச்சபைகள் ஜெபத்திரி திருச்சபையானது அநேக தியாகத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த திருச்சபை. இந்த திருச்சபை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா இருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்கும் 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுப்பாங்க. அது ஒரு தியாகம் தானே. அது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது ஒரு தியாகம் செய்து அந்த பணத்தின் மூலமாக அதான் கொஞ்சம் அவங்க குடித்தது அவர் கொடுத்து அவங்க எல்லோரும் விசுவாசத்தை பெறப்பட வேண்டும். அதற்காக நான் இதெல்லாம் செய்ய வேண்டும். அது தியாகம் தான். அது அப்படி தியாகம் செய்து ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை தான் இந்த திருச்சபை. இது போல எத்தனையோ திருச்சபைகள் இருக்கலாம். மறைக்கப்பட்ட உண்மைகள் போல பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது திருச்சபையானது ஒவ்வொரு நாளும் தியாகத்தினால தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபையும் தியாகத்தினால தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம தியாகம் ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக என்ன தியாகத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாமே யோசித்து பார்க்க வேண்டும்.
மூன்றாவது தியாகம் மார்க் 11ஆம் அதிகாரத்திலே 1 - 10 வரை புதிய ஏற்பாட்டிலே ஒரு தியாகமான ஒரு மனிதரை இங்கே பார்க்க முடிகிறது. மார்க் 11ஆம் அதிகாரம் 1 - 10 வரை இந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது அங்கே எருசலேமுக்கு நேராக அவர் வரும் பொழுது முதல் வசனத்தை படிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவன் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்திலே கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அவிழ்த்து அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். 2 சீசர்களை அவர் அந்த பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அந்த 2 சீசர்களை அங்கே அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? ஒரு கழுதை குட்டியை கொண்டு வர வேண்டும் என்று. அந்த கிராமத்திலே பொங்கல் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியை பார்ப்பீர்கள். அந்த கழுதை குட்டியில யாருமே அது மேல ஏறி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கழுதை குட்டி அங்கே இருக்கும். அந்த கழுதை குட்டியை என்னிடம் கொண்டு வார்கள் என்று சொன்னார். அதே மாதிரி இவர்களும் 2 சீடர்களும் போனார்கள். அதே மாதிரி ஒரு கழுதை குட்டியை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் கேட்கிறார், இதுக்கு என்னதுக்காக எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் சொல்லும்போது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதுக்கு அடுத்த அவசரம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்போது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர். பார்த்தீங்களா, அந்த கழுதை குட்டியை வைத்திருந்த அந்த ஓனர், அந்த கழுதை குட்டியை வைத்திருந்த ஒரு மனிதர் இயேசுக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அதை அவிழ்த்து செஞ்சார்கள். அது முன்னாடி இவங்க அவிழ்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அவர் கேட்க யாருக்காக எதுக்காக அவருக்கு இயேசுக்கு வேண்டும் என்ற உடனே உடனே அவரும் சரி போன்னு விட்டுட்டார். அப்போ அந்த கழுதை இயேசுக்காக அந்த கழுதை குட்டி செல்லலாம் என்று ஒரு நம்பிக்கையை அவர் கழுதை குட்டியை அவரோட கூட அனுப்பிவிட்டார். அப்போ அவரும் தியாகம் தான் செய்திருக்கிறார். யாருமே சில நேரங்களில் குட்டியை அனுப்ப மாட்டார்கள். எப்பவுமே குட்டியை யாருமே அனுப்ப மாட்டார்கள். பெரிய கழுதை என்றால் அனுப்பிவிடுவார்கள். ஏன்னா குட்டியாக இருக்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் அதுக்கு விலங்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கழுதை குட்டி கழுதை மறி என்று சொல்லும்பொழுது அது குட்டியாக இருப்பது அதுக்கு அதிகமான பலன் அதிகமாக இருக்காது. ஆகவே அதை அவருக்கு கொடுப்பது ஒரு தியாகம் தான். அது தியாகத்தை அந்த மனிதர் செய்து சரி ஆண்டவருக்காக கொண்டு போங்கள் என்று அந்த குட்டியை அவர்கள் அனுப்பிவிட்டார் என்று இந்த விதத்தில் பார்த்தோம். இந்த ஆண்டவருக்காக அவர் பொருளை தியாகம் செய்வதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்காக ஒருவரும் ஒரு தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே. நம்ம ஆண்டவருக்காக என்ன தியாகத்தை செய்யப்படுகிறோம்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பக்கம் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்திருந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். அவர்கள் ஆசையை கொண்டு என்ன செய்கிறார்கள்? கர்த்தருக்கு தியாகம் செய்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஆசைகளாக அவர்களுக்கு கர்த்தரை இன்னொரு மனிதனை பார்க்க முடிகிறது.
லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரோனோ ஊரானாகிய சீமோன் என்கின்ற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு போதும். இந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. இயேசுவை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், சிலுவையிலே அவர் போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து ஒரு மனிதன் சீரனா ஊரனாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து அவனை பிடிச்சிட்டு சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டவருடைய அவன் மேல் வைத்தார்கள். சும்மா அந்த இடத்துக்கு வந்த மனிதர்கிட்ட தூக்கி என்ன வைக்கிறாங்க? சிலுவை பாரத்தை தூக்கி அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க நீ சுமந்து கொண்டு வா என்று அவன் மேலே வைக்கதை பார்க்க முடியும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? உடனே அதை வாங்கி கொண்டு அவனும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறான். அது ஒரு தியாகம் தான். நான் சும்மா பார்க்க தானே வந்தேன், நான் இப்போ தான் வந்து பார்க்க தான் வந்தேன், இனி ஏட்டேந்து அவன் மறுப்பு சொல்லாமல் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் தன் உடலை தியாகம் செய்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அதே சம்பவமானது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இந்த வசனம் இருக்கு. அதே மனிதன் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 27:32. போகையில் சீரேனா ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனிதனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? போகையில் சீரேனா ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணி கட்டாயப்படுத்துகிறார்கள், பலவந்தம் பண்ணுகிறார்கள். சிலுவையை பிடித்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? அவனை இப்படி சிலுவை நீயே சுமக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கட்டாயப்படுத்தி அவனை சுமக்க வைத்து விட்டார்கள். அந்த பாரத்தை அந்த வெயிட்டை அவர்கள் தூக்க வைத்து விட்டார்கள். பாக்கி அவர் அந்த அந்த சிலுவையின் பாரத்தை அவர்கள் தியாகம் செய்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்காக அந்த சிலுவையை அவர் என்ன செய்கிறார்? தூக்குவதை பார்க்க முடிகிறது. இந்த மனிதன் இப்படியாக தன்னுடைய உடல் மூலமாக அந்த சிலுவையை சுமந்ததன் மூலமாக தன்னுடைய தியாகத்தை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைதிக்குழுக்கு சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எப்படிலாம் தியாகம் எப்படிலாம் செய்தார்கள் வேதத்துல பார்த்தோம். நம்ம எப்படிலாம் தியாகம் செய்யலாம் ஆண்டவருக்காக? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். உண்மைதானே அது? நம்ம யாருக்கு எவ்வளோ மொய் செய்கிறோமோ அதே அமௌண்ட் தான் நமக்கு திருப்பி வரும். மோஸ்ட்லி அந்த தான் வரும். ரொம்ப அனுபவிச்சவங்களும் கொஞ்சம் கூட செய்யலாம். மோஸ்ட்லி செய்வாங்களா என்னன்னு தெரில. நம்ம 500 ரூபா செஞ்சால் நமக்கு என்ன தான் வரும்? 500 தான். எந்த அளவினால் அழைக்கிறீங்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு திருப்பி வரும். அதே மாதிரி ஆண்டவருக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கும் பொழுது அதிகமாக உங்களுக்கு திருப்பி அப்படியே கொடுத்துருவார். கொடுக்காம நம்ம என்ன செய்யக்கூடாது? வஞ்சிச்சு வைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுப்பதன் மூலமாக நம்முடைய தியாகத்தை செய்ய வேண்டும். அப்போ நமக்கு ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? அதிகமாக கொடுப்பதற்கு நம்ம முயற்சிகளை செய்ய வேண்டும். எந்த அளவினால் அளப்பீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கு. ஆகவே நம்ம இந்த வேதத்தில் பார்க்கும்பொழுது இவ்வளவு சம்பவங்களை ஒவ்வொரு சம்பவங்களாக பார்த்து கொண்டே வந்தோம். ஆகவே நம்ம அதிகமாக ஆண்டவருக்காக அதிகமாக செய்யப்படுது, தியாகம் செய்யப்படுது. எத்தனையோ பிள்ளைகள் வேதத்திலும் சரி வெளியும் சரி அதிகம் செய்து கொண்டே தான் வரைக்கிறாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் கொக்கோகோலா
கம்பெனிக்கு ஒரு ஓனர், மற்றவர்களுக்கும் ஓனர். அவர் சேரிட்டி, அதாவது கொடுப்பதில் வந்து அவர் தியாகம் செய்கிற பணத்தை என்ன செய்கிறாரு. அதே மாதிரி தமிழ் இந்தியாவில் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அவர் டாட்டாவா அவர் வந்து இந்தியாவில் அவர் வந்து பணக்காரர் தான் அவர். ஆனால் அவர் வந்து அந்த லிஸ்ட்லேருந்து கம்மியானதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து அதிகமாக உதவிகளை சேரிட்டி அதிகமாக மக்களுக்கு உதவி பண்ணதுனாலே அவர் அந்த பணக்கார லிஸ்ட்லேருந்து கீழே கொஞ்சம் லிஸ்ட்டை இறங்கி வந்துட்டார். ஆனால் கொடுத்தவர் மிச்சம் மக்களுக்காக கொடுத்தவர். அந்த லிஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வேண்டாம், 2ஆம் நம்பர் வேண்டாம், எந்த லிஸ்ட்டும் எனக்கு வேண்டாம், நான் மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று எல்லாத்தையும் என்ன செய்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து எத்தனை பிள்ளைகள் உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அதே போல் நம்ம இந்த ஆண்டவருக்காக மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் அதிகமான உதவிகளை நம்ம செய்ய வேண்டும். நாம் எதனை இழந்து வேறு இடத்துல நம்ம செல்ல போகிறோம், எதை இழந்து நம்ம ஆண்டவருக்காக எதை செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று பார்க்கிறோம். 1 29 அதிகாரத்திலே தாவீது பொருட்கள் மூலமாக அவர் தன்னுடைய தியாகத்தை அங்கே செய்வதை பார்க்க முடிகிறது. 1 29 அதிகாரம் 1-3 வரை. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே என்று மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்களையும், கோமேதக முதல கற்களையும் ஏராளமாய் சம்பாதித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருந்த வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவாதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். இந்த வருஷத்தை பார்த்தீங்களா, அவர் வந்து என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தை, அவர் மகன் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது, நான் எனக்காக கட்டுற அது ஆலயம் அல்ல, இது தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை, கர்த்தருக்காக கட்டுகிற ஒரு அரண்மனை. ஆனால் என் மகன் வந்து வாலிபனாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான், அவர் செய்ய வேண்டிய வேலை அதிகமான வேலை. வாலிபனாக இருக்கிறான், ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது. அதனால என்ன செய்ய போறேன், என் மகனுக்கு நான் உதவி செய்ய போறேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு. என்னெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. பொன் வேலைக்கு பொண்ணை கொடுக்குறாரு, வெள்ளி வேலைக்கு வெள்ளியை கொடுக்கிறார், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் கொடுக்கிறார், இரும்பு வேலைக்கு இரும்பையும் கொடுக்கிறார், மர வேலைக்கு மரத்தையும் கொடுக்கிறார். அப்புறம் வேற என்ன, பலவர்ண கற்கள், அந்த ஆலயம் வந்து ஜொலிக்க வேண்டும் என்றதுக்காக பலவர்ணமான கற்களை அவர் கொடுக்கிறார். விலையேறப்பட்ட சகல ரத்தினங்களையும், வெண்கல பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக பாருங்க. வெண்கல காரியங்களை அவர் கொடுக்கிறார் பாருங்க. ரத்தினங்களை கொடுக்கிறாரு, வெண்கற்பலை கொடுக்கிறாரு, கோமேத கற்களையும் அவர் அந்த ஆலயம் கட்டுவதற்காக அவர் தியாகம் செய்கிறார். தியாகம் செய்துவிட்டு அவருக்கு அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும், நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார். அவர் மகனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட, அந்த அரண்மனை கட்டுவது போல, இது என்னுடைய வீடு அல்ல, இது மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு, தேவனாய் கர்த்தருக்கே கட்டும் அரண்மனை மாதிரி இருக்க வேண்டும். இந்த அரண்மனை மாதிரி என்னுடைய தேவாலயம் இருக்க வேண்டும். இவ்வளவு பொருட்களை அவர் தியாகம் செய்கிறார். எல்லாவற்றையும் ஆலயத்துக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். தியாகம் செய்வதை தாவீது மூலமாக இங்கே பார்க்க முடிகிறது. இது அது 12ஆம் வசனத்தை அவர் சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். போதும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போ எப்படி அவர் இந்த வசனங்களை இதெல்லாம் சொல்கிறார் பாருங்க. அவரும் ஒரு
ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் தான் தாவீது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எல்லாமே பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகும். இந்த நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கிறார் நேரத்தில். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகும். ஏனென்றால் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் அவர் ராஜாவாக்கிறார். அதனாலதான் அந்த உறுதியான ஒரு அந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிகிறது. எவரையும் மேம்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகும். அவருக்கு பலப்படுத்தினால் பெரிய ஆக்கினார். இப்போதையும் தேவனாகிய நாங்கள் உங்களுக்கு சோசனம் செலுத்தி ஒரு மைகுல நாமத்தை துதிக்கிறோம். துதித்தார். தாவீதும் துதிக்கிறார். அவரை ஆண்டவர் உயர்த்தினதினாலே அவருடைய வாழ்க்கை எல்லாம் மாறிவிட்டது. ராஜாவாக மாற்றப்பட்டார். தியாகம் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனும் தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா பொருட்களையும் தியாகம் செய்வதை இந்த சமூகத்திலே பார்க்கும். தியாகம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே இந்த யோவானிலே பார்க்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறு பையன், இதுவும் ஒரு உணவை பற்றி தான் இந்த சம்பவம் கொடுக்கப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்திலே 9 to 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்தரையாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் தெரிந்து அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு நீதி துணிகளை சேர்த்து வைகள் என்றார். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 அப்பங்களும் வார்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவர்கள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாற்றம். இந்த சிறு பையன் நினைச்சிருந்தால் நினைச்சிருக்கலாம், இவ்வளோ கூட்டமாக அந்த சாப்பாடை ஒழிச்சு வச்சுருக்கலாம் இல்லையா? சாப்பாடுனா அந்த காலத்தில் இதில் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க, இதில் கொடுத்தாங்கன்னு தெரியல. எப்படியும் அவங்க அம்மா அவங்களுக்கு கெட்டி கொடுத்துருக்குறாங்க, அதை கூடையிலே இதிலே கொடுத்துருக்குறாங்க. அதை நினச்சிருந்தா அந்த பையன் தனியாக அவனே சாப்பிட்டு தனியாக போயிருந்துருக்கலாம். ஆனால் அந்த சிறு பையன் உணவை ஆண்டவரிடம் இயேசுவிடம் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டு அந்த உணவு தியாகம் செய்யலாம். நமக்கு கிடைக்க ஆண்டவரிடம் இயேசுவிடம் கொடுத்தால் கண்டிப்பாக எல்லோரும் நம்பிக்கையிலே அந்த சிறு பையன் இயேசுவிடம் கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்கிறார். அதுக்கு அந்த ஒரு தியாகம் செய்கிற ஒரு அனுபவம் அந்த சிறு பையனிடம் இருந்தது. அதே போல அவருடைய அந்த உணவை கொண்டு 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000க்கு அதிகமான சாப்பிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். மீதியான துணிக்கைகளையும் 12 கோடி நிறைய அவர்கள் எடுப்பதாக இந்த சம்பவத்திலே பார்க்க முடிகிறது. அந்த சிறுபையனுடைய தியாகம். தியாகத்தை ஆண்டவர் உங்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறார். தியாகத்தை உங்களிடமிருந்து ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். தியாகம் செய்து கடைசி காலங்களிலே ஆண்டவர்கள் ஊழியங்களையும் சரி எல்லாவற்றையும் ஆண்டவர் தியாகம் செய்வார். வாழப்போகிற காலங்கள் மிக ஒரு குறுகிய காலத்திலே அமைச்சர்கள் உதவிகளை செய்து திருச்சபைக்கு தாவீது செய்தது போல நாமும் அதிகமான தியாகம் செய்து திருச்சபையின் செய்யணும், வளர்க்க வேண்டும். அது மூலமாக கடைசி என்னுடைய வருகையானது மிக சமீபமாக வந்துவிடும். இந்த கழுதை குட்டியை கொடுத்த அந்த மனிதனை போல, இந்த சிறு பையனை போல, தாவீதை போல ஆபிரகாம் தன்னுடைய மகனையே கொடுத்த தியாகம் செய்து கொடுத்தார். அது போல நம்ம ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம தியாகம் செய்வதற்கு கற்றுக்கொள்வோம். ஆண்டவர்களும் அதிகமான கேள்விகளை அந்த விதவை பெண்மனை போல முதலில் கிடைத்த அந்த அடையை கூட என்ன செய்கிறார்கள், இந்த ஊழியக்காரனை கொடுத்துவிட்டு அந்த பஞ்சத்தீரை மட்டும் அந்த மாவும் எண்ணெயும் குறையவில்லை என்று அந்த சம்பவத்தை பார்த்தோம். பிள்ளைகளை பார்த்தவர்கள் நாமும் தியாகம் செய்து ஆண்டவருக்கு தியாகம் செய்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபைகளை ஆண்டவர்கள் அனைவருக்கும் தருவாராக.